சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம சேனலில் அடுத்த ஸ்பெஷல் ரெசிபி வெண்ணெயப்பம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த கப்பால் அரிசி மாவு மெஷர் பண்ண போகிறீங்களோ அதே கப்பாலே வெல்லத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1.5 கப் அரிசி மாவு எடுக்க போகிறதுனால 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதம் தேவையில்லை, வடிகட்டி தூசி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை சேர்த்து பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து 10 சில் தேங்காவும் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்து 1.5 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வடிகட்டி ஆறுன வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசல் எல்லாத்தையும் ஒரே தடவையாக சேர்க்காமல் 2 தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக அரைச்சாச்சு. இது அப்பம் ஊற்றுறதுக்கு சரியான பக்குவம் இல்லை, ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது நல்ல ஸ்மூத்தாக அப்பம் ஊற்றுற பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது மாவுன்னு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை வறுத்தெடுக்கணும். அதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் கட் பண்ண தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அரிசியை ஊற வச்சு பண்ணாலும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் வேலை நிறையா இருக்கும்போது நம்ம ஊற வச்சு பண்ணுறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவை கடையில் வாங்கியே நம்ம செஞ்சுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ செய்ய மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழி பணியாரக்கல்லை சூடு பண்ணி நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போது பணியாரக்கல்லில் ஒரு குழியிலையும் மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து சூப்பராக இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இந்த அப்பத்தை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நாளைக்கு கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போவே ரொம்ப டெம்ப்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்போ. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பக்கமும் அப்பம் வெந்ததும் எடுத்துடலாம். நல்லா பஞ்சு மாதிரி செம சாஃப்டான அப்பம் ரெடி. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thanks for watching.